முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் போர்வெல் அமைக்கும் பணியின் போது மின்சாரம் தாக்கி 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சக்திவேல் இணைந்திருக்கிறார். வணக்கம் சக்திவேல், கூடுதல் விவரம் என்ன? நிச்சயமாக வணக்கம் ரூபி. மாமல்லபுரத்தில் போர்வெல் வேலை செய்து கொண்டிருந்த போது 11 கிலோ வாட் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே 4 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் ஒருவர் படுகாயங்களுடன் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது குறித்து மாமல்லபுரம் போலீசார் வழக்கும் பதிவு செய்துள்ளனர். குறிப்பாக மாமல்லபுரம் கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள தனியார் தங்கும் விடுதியில் அருகே குடிநீருக்காக கை போர்வெல் கிணறு தோண்டும் போது எதிர்பாராத விதமாக போர்வெல்லின் கம்பி அருகே சென்று கொண்டிருந்த அந்த 11 கிலோ வாட் மின் கம்பியின் மீது உரசியதில் போர்வெல் வேலை செய்து கொண்டிருந்த கல்பக்கத்தேவி அடுத்த நெய்க்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த பிரபு, மாமல்லபுரம் அடுத்த வசந்தபுரி பகுதியைச் சேர்ந்த பாலாஜி மற்றும் மாமல்லபுரம் அதே பகுதியைச் சேர்ந்த பாட்ஷா, மேலும் கடம்பூர் கிராமத்தைச் சேர்ந்த ராஜேந்திரன் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உடல் கருகி உயிரிழந்துள்ளனர். உடன் பணிபுரிந்த காரணை கிராமத்தைச் சேர்ந்த பகவான் என்பவர் அதிர்ஷ்டவசமாக சிறு காயங்களுடன் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மாமல்லபுரம் போலீசார் உயிரிழந்த 4 உடலையும் மீட்டு பிரயோக பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சக்திவேல்.